ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஜா 3D சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் என்ன ஊரில் இருக்க ஸ்ரீ வீரராகசாமி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா சமயத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இறந்து ஒரு 3வது மாதம் வந்து கோயிலில் வந்து தங்கிட்டு போகணும். இது ஒரு இந்துவில் இருக்க ஒரு விஷயம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னேரில் இருக்கோம். பொன்னேரிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு ரெடில்ஸ்லேருந்து திருவள்ளூர் பஸ் பிடிச்சி கோயிலோட ஆகிட்டோம். நைட்டு அன்றைக்கி நாங்கள் கிளம்பும்போது நவம்பர் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம புயல் வெள்ளம், புயல் மழை. அப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்து வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் நைட்டில் தங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரீயாக இருக்காங்க. மேலே 3 ஃப்ளோரில் ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பாத்ரூமும் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்களே வரும்போது மழை நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 500 பேர் மேலே அங்கே நைட்டில் தங்குறாங்க. இந்த கோயிலில் நைட் தங்கிட்டு அமாவாசை அன்றைக்கி நைட் தங்கிட்டு காலைல சாமி வேண்டி போனால் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு ஐதீகம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து மெயின் சாமியாகும், அம்மன் வந்து பெருமாளும் அம்மனும் மெயின் சாமியாக இருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து தாம்பரம் அல்லது சென்ட்ரலேருந்து வரணும்னா ட்ரெயின் இருக்குது. சபர்பன் ட்ரெயின் ஏறி திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைச்சு வரீங்களோ அது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட வரலாறு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வந்து தேர் திருவிழா நடக்குது. அதான் இந்த கோயில் விசேஷமாக நடக்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசையும் இந்த கோயில் வந்து முன்னோர் சாமி இப்போ வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.